வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேசரி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. முந்திரி இந்த அளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணுங்க. அந்த அளவுக்கு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட உலர் திராட்சை இந்த அளவு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வேறொரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகிராமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளோட ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாங்க. இப்போ இதே பேன்லேயே நம்ம ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதி வரணுங்க. தண்ணி இந்த அளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 3 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை இந்த கொதிக்கிற தண்ணியிலே சேர்த்து வேக விடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்துட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கணும். அப்போ தான் ரவையில் கட்டி எதுவும் விழுகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரவை திக்காயிரும். பாருங்கள், இந்த அளவு ரவை நல்லா சுருண்டு வெந்துடணுங்க. நல்லா ரவை வெந்துருச்சு. இந்தளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். பாருங்கள், நம்மளோட ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் மைல்டான சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஏற்கனவே நல்லா திக்காக இருக்கிற நம்மளோட ரவை மறுபடியும் இலக்கம் கொடுத்து நல்லா லூஸாக வருங்க. பாருங்கள், நம்மளோட ரவை நல்லா லூஸ் கொடுத்து எவ்வளோ சூப்பரான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு பாருங்கள். இது மறுபடியும் பழைய கண்டிஷனில் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கேசரி செய்யும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி கட்டி விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மறுபடியும் சுருண்டு வதங்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், தண்ணி லூஸான தண்ணி எல்லாமே மறுபடியும் வற்றி நல்லா திக்கான கண்டிஷனில் வந்துருச்சு. சூப்பராக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசி ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரி உலர் திராட்சை இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூட மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கேன். அந்த நெய்யையும் சேர்த்துக்கலாம். நெய் கடைசியாக சேர்க்கறதுனால கேசரி ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட பர்ஃபெக்டான ரொம்ப சூப்பரான கேசரி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையிலேயே தொட்டு பார்த்தாலும் கேசரி ஒட்டக்கூடாதுங்க. அப்போ தான் நம்மளோட கேசரி கரெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த அளவு கேசரி ரெடி ஆனதுக்கப்புறமா அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டான கேசரியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.